2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் டிஎம்கே தனித்து 165 170 இடங்களில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது. அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சி 35 தொகுதிகளுக்கு மேல் எதிர்பார்க்கிறது. ஆனால் காங்கிரஸுக்கு 25 தொகுதிகள் வரை கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதில் விசிகவுக்கு 8 தொகுதியும் தேமுதிகவுக்கு 7 தொகுதிகளும் கொடுப்பதாக பேசப்பட்டு வருகிறது. இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 2 தொகுதியும், மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு 1 தொகுதியும், மக்கள் நீதி மையத்திற்கு 1 தொகுதியும், கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி 1 தொகுதியும், முக்குளத்தூர் புலிப்படை கட்சி அதற்கு 1 தொகுதியும், எஸ்டிபிஐக்கு 1 தொகுதியும், மக்கள் விடுதலை கட்சிக்கு 1 தொகுதியும், ஆதி தமிழர் கட்சிக்கு 1 தொகுதியும், இந்தியன் யூனியன் லீக் முஸ்லீம் லீக் கட்சிக்கு அவர்கள் எதிர்பார்ப்பது 4 தொகுதிகள். அதாவது போன முறையே 5 தொகுதிகள் கேட்டார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் கொடுக்கிற தொகுதி 2 தொகுதிகளாக குறைக்கப்படும் நிலையில் இருக்கிறது. சிபிஎம்க்கு 5 தொகுதியும், சிபிஐக்கு 5 தொகுதியும், மதிமுகவுக்கு 5 தொகுதி. அதாவது அவர்கள் தனித்து போட்டியிடுவதாக இருந்தால் அவர்களுக்கு 3 அல்லது 2 தொகுதியில் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதுதான் தற்போதைய நிலவரமாக திமுக கூட்டணி நிலை வருகிறது. இதன் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.